ஹாய், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? அம்மா தனக்காக வாழாமல் தன் குழந்தைங்களுக்காக வாழ்றதுன்ற ஒரே ஜீவன் தான் அது அம்மா தான். இல்லை, நம்ம எவ்வளவோ தப்பு பண்ணாலும் அது எல்லாத்தையுமே மன்னிச்சு அரவணைச்சு நம்மளுக்காக வாழ்கிற ஒரு உயிர் தான் அது நம்ம அம்மா மட்டும்தான். இருக்கும்போது அவங்கள யாருமே புரிஞ்சுக்காம இல்லாத போது அவங்களோட அன்புக்காகவும் அவங்க பாசத்துக்காகவும் அவங்களோட ஒரு உரிமைக்காகவும் நம்ம தேடி தேடி அலைஞ்சிட்டே இருப்போம்ல. ஆனால் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க சந்தோஷம் எதுன்னு கொஞ்சம் கூட நம்ம பார்க்க மாட்டோம். அதே மாதிரி அவங்களுமே அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களோட சந்தோஷம், அவங்களோட ஒரு ஆசை எதுவுமே பார்க்காம தன்னோட குழந்தைங்களுக்காகவே வாழ்கிற ஒரே உயிர் தான் அது நம்ம அம்மா மட்டும்தான். தனக்காகன்னு எதுவும் சேர்த்து வைக்காம தன் குழந்தைங்களுக்கு இது இருந்தால் நல்லா இருக்கும், அது இருந்தால் நல்லா இருக்கும்னு தன்னால் முடியாத நிலைமையில கூட அவங்களுக்காகவே ஓடி ஓடி உழைச்சிட்டே இருப்பாங்கல்ல. இன்ன வரைக்கும் கூட எங்கள் அம்மா 70 விவசாயம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தன் குழந்தைங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்ற ஒரே நல்ல எண்ணம் தான். அப்படிப்பட்ட அம்மாவை நம்மளால எந்த அளவுக்கு பார்த்துக்க முடியும்? ரொம்பலாம் வேணாங்க, சின்னதாக அவங்க மனசை நோகடிக்காம ஒரு ஆறுதலாக 2 வார்த்தை சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்கன்னு அவங்க கிட்ட கொஞ்சம் பேசுகிறாலே அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் இருக்கும் போது தேட மாட்டாங்க, இல்லாத போது தேடி தேடி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால இருக்கும்போதே நம்ம அம்மாக்கு என்ன முடியுமோ அதை நம்ம செஞ்சிடுவோமா? இன்னைக்கு மதர்ஸ் டேல எல்லாரோட அம்மாவுக்கும் சின்னதாக ஒரு விஷ் பண்ணி பாருங்களேன், அதுவே அவங்களுக்கு ₹1,00,00,000 பெறும். நான் சொல்றது என்னன்னா என் வீடியோ கலெக்ட் பண்ணேன். பாய், தேங்க்யூ.